ஏங்க என்ன? ஏங்க இப்ப சீக்கிரம் வாரியெல்லாம் இல்லையா? அட என்ன சொல்லு, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு கூவிக்கிட்டு தான் இருப்பியா நீ? ஆமா ஆமா, கூவுறதுக்கு நான் ஒன்றும் குயிலும் கிடையாது, அதை நீங்க கேக்குறதுக்கு மயிலும் கிடையாது. ஏடி, வீட்டுக்குள்ள அங்க அம்முட்டு வேலை இருக்குது, கூட்டு வச்சுக்கிட்டு மனுஷங்கிட்ட குயிலும் மயிலுன்னு பாட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கியோ? என்னத்துக்கு கூப்பிட்டான்னு சொல்லித்தோல. ஏங்க உங்க காதை கொஞ்சம் தாங்க. எதுக்குட்டி? உனக்கு தான் கடவுள் 2 காது தந்திருக்காருல, என் காதை நீ என்னத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா? ஏங்க குடுங்க. ஏட்டி, நான் இப்ப என்ன பாவம் டீ செஞ்சேன்? என் காதெல்லாம் அறுத்து கேட்டுக்கிட்டு இருக்கா? ஓமை கடவுளே, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு காலம் தள்ளணும்னு தெரியலையே. ரகசியம் பேசுறதுக்கு கொஞ்சம் காதை கொடுங்கன்னு கேட்டா இந்த மனுஷன் நான் காதை அறுத்து கேட்கறேன்னு சொல்றாரு. இவரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ரகசியம் பேசுறதுக்கு தான் நம்ம கிட்ட காதை கேட்டிருப்பாள்ல. நாமளும் வேற என்னத்துக்கும் நினைச்சலாம் சொல்லிட்டோம். இனி வாட்டு என்னன்னு சமாளிக்கிறது? ஆமா, ஏதோ ரகசியம் பேசுறதுக்கு என் காதை கேட்டாளா? என்னன்னு சொல்லேன். சப்பா, இந்த மரமண்டைக்கு எப்படியோ ஏறிடுச்சுப்பா. இனியாவது நம்ம ரகசியத்தை சொல்ல விடுவாரான்னு பாப்போம். சொல்லுடி, என்ன சொல்ல வைப்பா சொல்லு. நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல இருக்கேன், வாயை திறக்க மாட்டேங்கிறியே. எங்க உங்க அம்மா சரியான ஆளா தானே இருக்காவ? அவைய அம்மா வராவலாம், அக்கா வராவலாம், அதனால என் பையனை கொஞ்சம் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர சொல்லி சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றாவ. அதுக்கு என்னட்டி, ஒரு 800 ரூபாய் இருந்தா தாயேன், ஒரு கிலோ அப்படி எடுத்துட்டு வாரேன். இதுல என்ன ஆக போகுது? இது ஒரு விஷயம்னா கூப்பிட்டு வச்சு காதை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கா. ஆட்டுக்கறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க என்கிட்ட காசு கேட்பிய? உங்ககிட்ட தானே நான் எல்லா காசையும் கொடுத்து வைக்கேன். அப்ப நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எங்க சும்மா அப்படி தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காதியே. ஆமா, போன வாரம் இதே மாதிரி எங்க அக்காவும் எங்க அம்மாவும் வந்தாவ. வீட்டுல வேறதான் இருக்குது, சாம்பார் வையி அவியல் கூட்ட வையின்னு சொல்லிட்டு இப்போ உங்க அம்மா வீட்டுல உள்ள வரும்போது நான் கறி சமைச்சு கொடுக்கணுமோ? எதுக்கிட்டு இப்படி நாய் மாதிரி உள்றா? போன வாரம் விரதங்கிறனால தானே சாம்பார் வச்சு கொடுத்தோம், இல்லைன்னா கறி சமைச்சு கொடுத்துருப்போம்ல. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. போன வாரம் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இந்த வாரம் என்ன கிழமை? ஒரு இடத்துல நின்று தொலைறாளா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டி. அப்போ போன வாரம் மாதிரி இந்த வாரமும் சாம்பார் வைக்கணும். போன வாரம் விரதம் இருந்த உங்க அம்மைக்கு இந்த வாரம் விரதம் இருக்க முடியாதா? போய் சொல்லிட்டு வாங்க. ஏன்டி இப்படி உயிரெடுத்து தொலைறா? மனசு இருக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான், அன்னைக்கு இப்படி சாவடிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஏங்க இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. போன வாரம் நீங்க எப்படி சாம்பாருக்கும் அவியலுக்கும் காய வாங்கி இங்க கொட்டினீங்களோ அதே மாதிரி இந்த வாரமும் நீங்க இப்ப பண்றீங்க. போங்க. சரி சரி, கத்தி தொலையாத, உனக்கு வாங்கிட்டு வாரேன் காய்கறியே. ஏன் அதை கொஞ்சம் உங்களுக்கு சிரிச்சாக்கள சொல்ல முடியாதோ? நீங்க மட்டும் என்கிட்ட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு கலக்கலன்னு பேசிட்டு இருக்கீங்களோ? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் கோவலாம் படல. பசியில என் மூஞ்சி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி இருக்குங்க. மத்தபடி நான் ரொம்ப ஜாலியா இருக்கேங்க. நீங்க காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? முழு சந்திரமுகி நம்ம வீட்டுலதான் அடிக்கடி வந்துட்டு போறா. சந்திரமுகியா? உன்ன சொல்வேனாமா, சந்திரமுகி படம் பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். போ, உனக்கு காய வாங்கி தந்துட்டு அப்புறம் வந்து நான் அந்த படத்தை பாத்துக்கிறேம்மா, போயிட்டு வாரேன். என்ன விரட்டுறா? எங்க அம்மா என்னதான் இவளை தேடி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலோ தெரியல. இங்க மட்டும் என்ன வாழுதான், இங்கேயும் அதேதான். எங்க அம்மா சீமையிலேயே இல்லாத மாப்பிள்ளன்னு சொல்லி உங்களை போய் என் தலையில கட்டி வச்சா பாருங்க, வாழ்க்கையே மாறி போச்சு. வாழ்க்கை மாறிடுச்சா? வாழ்க்கை மாறலங்க, நாரி போச்சு, நாரி. ஆமா, போறியலா இப்போ? போயிட்டு வாரேம்மா. எப்படியோ நாம நினைச்சத. என்ன அங்க கை தெரியுது, இன்னுமா அவரு போவாம நிக்காரு? நாம பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருக்காரோ? ஏங்க எப்படியோ நாம நினைச்ச மாதிரி அவியலுக்கு சாம்பாரையும் அவியலையும் வச்சு கொடுத்து விருந்து சாப்பாடு சாப்பிட வச்சு அனுப்ப வேண்டியதுதான். மருமகளே வந்தாச்சு, மருமகளே குருமகளேன்னு. மருமகளே, அம்மா மக்கள் இப்பதான் போன் போட்டாளுங்க. உனக்கு திங்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாளுங்க. சொல்லு, வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஆகா, ஆடு வந்து தன்னால தலைய கொடுத்து என்ன வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்லுது. நாம சும்மா விடுவோமா? போடுவோம் ஒரு பில்ல. மருமகளே, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், மேல இடத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. எத்தே
பேசாம பால்கோ ஒரு 1/4 கிலோவும் காரச்சவு மிச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 1 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுங்க. மருமகளே இது போதுமா? ஆமாத்தே, நீங்க சொல்றதும் சரிதான். அதெல்லாம் நமக்கு பத்தாது. வரும்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லுங்கத்தே. ஒரு 1000 ரூபாய்க்கு பில்லு போட்டா கூட போதும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் அத்தை மறக்காம ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. வீட்டுல எண்ணெய் தீந்து போச்சு. என்னையா? எத்தே உங்களை இல்ல, சமைக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுங்க. அது தெரியுதுடி, தெரியாம சும்மா சிரிக்க நினைச்சிட்டியா? ஏடி வீட்டுக்கு என்னெல்லாம் யாரும் வாங்கிட்டு வர மாட்டாவ, வேற ஏதாச்சும் சொல்லு. ம் என்ன விலை அதிகம்னு கிளவி எப்படி மலுப்புது இப்போ பாரு, ஏன் மலுப்ப. சரியத்தே, அப்பனா ஒரு 5 கிலோ ஆட்டா மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. இது போதுமா மருமகளே? இது போதும் தே. எப்படி வந்தா சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டுதானே போவாவ. நம்மளுக்கு பால் கிலோ தேவை, சீனி தேவை, நம்ம அப்புறமாட்டு சொல்லிக்கலாம். டபுள் ஓகே மருமகளே, பாய். நான் ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தாய் கிழவியோட சிரிப்பே சரியில்லையே. இந்த சிரிப்புல எதுவும் வில்லங்கத்தனம் இருக்குமோ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், யாரு யாருக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தி விடுறான்னு. மருமகளே ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கத்தே, சொல்லுங்க. மருமகளே அத்தை ஃபோன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு பார்த்துக்கா. நான் அப்பயே உன்கிட்ட சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் நீயே கொஞ்சம் ஃபோன் போட்டு சொல்லிடுறியா? சத்தாடி, அம்மையும் நம்ம பொண்டாட்டியுமே பேசிட்டு இருக்காளுங்க. இப்போ போனா நம்மள காலி பண்ணிடுவாளுங்க. சண்டை போட்டு 2 தனித்தனியே பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே என்ட்ரி கொடுக்கணும். ஆமா, கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்ப்போம். அத்தை எல்லாம் சரிதான். ஆனா என்கிட்ட நம்பர் இல்லத்தே. எங்க அம்மா நம்பரும் எங்க அக்கா நம்பர் தான் இருக்குது. உங்க அம்மா நம்பரும் உங்க அக்கா நம்பர்லாம் இல்ல. கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா? ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். மருமகளே இதை சொல்றதுக்கு எதுக்கு எங்க அம்மா நம்பரும் எங்க அக்கா நம்பரும்? வரப்போறது உங்க அம்மாவும் உங்க அக்காவும் தானே. என்னத்த சொல்றிய? எங்க அம்மாவும் எங்க அக்காவுமா? ஆமா மருமகளே, நீ இவ்வளவு நேரம் எங்க அம்மாவும் எங்க அக்காவும் நினைச்சிட்டு இருக்கா? அட பைத்தியக்காரி, உங்க அம்மாவும் உங்க அக்காவும் போன வாரம் வரும்போது வேற ஏதாவது சாம்பாரை தானே சமைச்சு கொடுத்தோம். ஆமாத்தே. அதான் நானே ஃபோன் போட்டு இந்த வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன. அதான் உங்ககிட்ட மட்டன் கூட ஒரு 1 கிலோ எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான்ட்டி சொன்னேன். ஐயோ 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 ஐயோ, இது தெரியாம நான் எங்க வீட்டுக்கார்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே. எத்தே, அப்போ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல ஆர்டர் கொடுக்க சொன்னதுலாம்? மருமகளே அதுவும் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் தான். அதையதான் ஃபோன் போட்டு கேட்டாவ, அதான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என் மாஸ்டர் பிளான் எல்லாம் வீணா போச்சு. தன் வினை தன்னை சொல்லணும்னு சும்மாவே சொல்லியிருக்காவ. சிவனேன்னு கடந்த இப்ப அம்மாவையும் அக்காவையும் நல்லா கவனிச்சு விட்டுருக்கலாம்ல. தேவையா கறி விருந்து இப்ப யாரு கிளாஸு? ஆட்டம் கெட்டின நெட்ட வலிக்குதான்.